ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏத்தைக்காய் வத்தல். இதை நம்ம பவுட்ரு பண்ணி 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி கூழ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த ஏத்தைக்காய் பவுட்ரு கூடவே கொஞ்சம் கோதுமை பொடியும் சேர்த்து 2-3 வயசு குழந்தைங்களுக்கு எப்படி கூழ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஏத்தைக்காவை நம்ம ஏத்தைக்காய் வத்தலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடித்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏத்தைக்காய் பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு அடி கனமான பாத்திரத்துக்கு நாம் மாற்றிக்கலாம். இது ஒரு 2-3 ஸ்பூன் ஏத்தைக்காய் பொடி இருக்கும். இது கூட இதே மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் கோதுமை பொடி நம்ம சேர்த்துக்கணும். ஏத்தைக்காய் பொடி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே மாதிரி அதே அளவு கோதுமை பொடியும் சேர்த்துக்கணும். 2 பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரண்டி வச்சு இப்படி நம்ம கரைச்சி விட்டோன்னா, கொஞ்சம் நேரமாக கரைச்சி விட்டோன்னா கட்டி எல்லாம் போயிட்டு நல்லா மாவு மாதிரி ரெடி ஆயிடும். இந்த மாதிரி மாவாக ரெடியாக்கி எடுத்துக்கணும். அப்புறமா இது கூட இன்னொரு கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இனிமே அடுப்பை பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கிண்டி கொடுக்கணும். இதை கை விடாமல் கொஞ்ச நேரத்துக்கு நாம் இதை கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் இது நல்லா கூழ் மாதிரி வரும். நம்ம கிண்டி கொடுக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால் கட்டி கட்டியாக ஆகிடும். கிண்டி கொடுத்துட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கூழ் மாதிரி வந்துடுச்சு. அப்புறமா இதில் நமக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் தூசி எதுவுமே இல்லாத சர்க்கரையை சேர்த்துருக்கேன். கல் தூசி எதுவும் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி கூட இந்த கூழில் சேர்த்துக்கலாம். இனிமேல் நாம் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கூழை கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். சர்க்கரை கரைஞ்சி கூழ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கூழ் ரெடி ஆகிடுச்சு. 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியானது. இனிமே இதில் நாம் கொஞ்சம் நெய் சேர்த்து கொஞ்சம் அண்டிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அண்டிப்பருப்பு வறுத்த உடனே நாம் ரெடி பண்ணி வச்சிருந்த கூழில் இதை சேர்த்துக்கலாம். இந்த நெய் அண்டிப்பருப்பெல்லாம் சேர்க்கும்போது கூழ் நல்லா மணமாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். Thank you.